ஹைபாக் செயலியில் முதலீடு செய்தால் தினமும் 1% முதல் 5% வரையும், மாதம் 30%இலிருந்து 90% வரையும் வட்டி தருவதாக ஆசை காட்டி மோசடி செய்தனர் என்பது புகார். அது தொடர்பாக டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த 30 வயது சிவராம் ஜெயராமன் என்பவர் ஹைபாக் செயலியின் இந்திய இயக்குநர்களில் ஒருவராக செயல்பட்டு இந்த மோசடியை அரங்கேற்றியது தெரிய வந்தது. அவர் சென்னை வண்ணாரப்பேட்டையில் சுற்றுலா எக்ஸ்பிரஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி இயக்குநராக இருந்து வந்துள்ளார். அதில் பணிபுரியும் 50 ஊழியர்கள் பெயரில் வங்கி கணக்குகள் துவங்கி இந்த செயலி மூலமாக மோசடி செய்யப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பரிவர்த்தனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வகையில் சிவராம் ஜெயராமன் வங்கி கணக்கில் இருந்த 18 கோடி ரூபாய் பணத்தை டெல்லி சைபர் கிரைம் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் ஒரு தனியார் நிறுவனத்தின் இயக்குநராகவும் சிவராம் ஜெயராமன் செயல்பட்டு வந்துள்ளார். தெற்காசிய பகுதியில் சிவராம் ஜெயராமனை இயக்குநராக அமர்த்தி 30,000க்கும் மேற்பட்டோரிடம் இந்த செயலியில் முதலீடு செய்ய வைத்து ஏமாற்றியது உறுதியானது. சென்னையில் கைது செய்யப்பட்ட சிவராமை டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மோசடி பணத்தை பதுக்கியது எங்கே, அவற்றின் மூலம் சொத்துக்கள் வாங்கப்பட்டதா என விசாரணை நீடித்து வருகிறது. அதே நேரத்தில் வெளிநாட்டில் உள்ள வங்கி கணக்கிற்கு பண பரிவர்த்தனை நடந்ததா எனவும் ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள அலுவலகத்தை பூட்டிவிட்டு தலைமறைவான மற்ற முக்கிய இயக்குநர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். ஹைபாக்ஸ் நிறுவனம் யூடியூப்பில் பாலிவுட் பிரபலங்கள் உள்ளிட்ட பலரை பயன்படுத்தி விளம்பரம் செய்ததன் மூலம் குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான பேர் முதலீடு செய்தனர். ஆனால் ஒரு கட்டத்தில் முதலீட்டாளர்களை நிறுவனம் ஏமாற்றியது. அதைத் தொடர்ந்து புகார்கள் குவிய தொடங்கின. டெல்லி சைபர் கிரைமில் உள்ள சிறப்பு பிரிவு மூலமாக இந்த மோசடி குறித்த விசாரணை நீடித்து வருகிறது. இதுவரை 500க்கும் மேற்பட்டவர்கள் புகார் அளித்து உள்ளனர். மேலும் 20 நிறுவனங்கள் இந்த செயலிக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்தது தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்து இருக்கின்றனர். பாலிவுட் நடிகை ரியா சக்கரவர்த்தி, யூடியூபர் எல்விஷ் யாதவ், காமெடி நடிகை பார்தி சிங் மற்றும் சமூக வலைதள இன்ஃபுளுயன்சர்கள் பலர் விளம்பரம் செய்து மக்கள் ஏமாற காரணமாக இருந்ததால் அவர்களை விசாரணைக்கு ஆஜராகும்படி டெல்லி சைபர் கிரைம் போலீசார் சமன் அனுப்பியுள்ளனர். சமனை ஏற்று விசாரணைக்கு ஆஜராவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெள்ளியன்று யாரும் ஆஜராகவில்லை. அபிஷேக் மல்கான், எல்விஷ் யாதவ், லசை சௌத்ரி மற்றும் புரவ்ஜா ஆகியோருக்கு சமன் அனுப்பப்பட்டு இருந்தது. ஆனால் அவர்கள் யாரும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அவர்களை விசாரிக்க காத்திருந்த அதிகாரிகள் ஏமாற்றமடைந்தனர். ரியா, பார்தி சிங் மற்றும் அவரது கணவர் ஆகியோரை அடுத்த வாரம் விசாரணைக்கு ஆஜராகும்படி சமன் அனுப்பப்பட்டு இருப்பதாக டெல்லி காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். போலீஸ் சம்மனை ஏற்று ஆஜராக தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போலீஸ் விசாரணைக்கு பயந்து ஓடுபவர்களை கைது செய்து அழைத்து வந்து விசாரிக்கவும் காவல்துறையினர் முடிவு செய்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.